வேண்டியிருக்கும். இப்போ 2-3 வியாதியை சொல்லுவேன். இந்த 100 பேருக்கும் ஒரு சீட்டு எழுதி இந்த 100 பேரும் இந்த பரவாயில்லை போட்டுருவேன். அது யாரையும் பார்க்கறது ஒரு மணி நேரம் ஓட்டு முடியும். இப்படித்தான் அரசு மருத்துவமனைகளில் யாரும் பார்க்க நேரமில்லை. நான் டாக்டர்களை குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் அதற்கு அரசு எந்த விதமான காரியங்களையும் செய்ய முடியவில்லை. ஹெல்த் செக்ரட்டரியாக இருக்கிற பொழுது சில முயற்சிகளை மேற்கொண்டோம். அது நடக்க. ஏன்னா இப்போ சின்ன காலில் அடிபட்டதில் இருந்து கேன்சர் வரைக்கும் அந்த ஓமந்தூர் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். காலில் சின்ன அடி, அதுவும் ஓமந்தூர் ஆஸ்பத்திரிக்கு தான் போறீங்க. கேன்சர் அதுக்கும் போறீங்க. இந்த கூட்டத்தை எப்படி சமாளிக்க முடியும்? எனவே என்று மன நிறைந்து சொல்லுகிறேன். இந்த வயதில் அவர்கள் டாக்டர் நடராஜன் ஐயா அவர்கள் மருத்துவத்தை விட்டுருங்க. மருத்துவம் யார் வேணாலும் செய்யலாம். மருத்துவ நலம் எப்பொழுதும் நான் நினைப்பேன், என்கிட்ட தான் ரொம்ப பிரியமா இருக்காங்க, என் மேல அளவு கடந்த அபிமானத்தோடு இருக்கிறார்கள் என்று எண்ணுவேன். ஆனால் ஒவ்வொரு முதியவரும் டாக்டர் நடராஜன் என்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்காங்க. அப்படி ஒவ்வொரு முதியவரும் தன்னிடம் அன்பை டாக்டர் நடராஜன் செலுத்துகிறார்கள் என்று உணரத்தக்க வகையில் அவருடைய அன்பு வியாபித்து வெறும் மருத்துவம் மட்டுமல்ல, அவர்கள் குடும்ப சூழ்நிலையிலும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கட்டுரைகள் எழுதுகிறார். குடும்ப சூழ்நிலை, சாதாரண சூழ்நிலை, பண சூழ்நிலை, இவைகளிலும் முதியவர்கள் எப்படி நலமாக இருக்க வேண்டும் என்று மருத்துவம் சார்ந்த வாழ்க்கை, இவைகளை பற்றியெல்லாம் ஆராயும். அவர்கள் அனுபவத்தை ஒரு டாக்டர் ஹார்ட்டா இருந்தால் அதை பற்றி அவர் நிறைய எழுத முடியும். ஆனால் டாக்டர் நடராஜன் அவர்கள் பூங்காற்று, முதியவர் பூங்காற்று என்று ஒரு அற்புதமான மாத நூலை வெளியிட்டிருக்கிறார். அதில் எந்த நோயை பற்றியும் அந்த துறையினுடைய நிபுணர் என்ன எழுத முடியுமோ அதை எழுதுகிறார். அப்போ எல்லா நோய்களை பற்றியும் இன்று கூட ஒரு விழுந்துச்சா என்ன செய்யுதுங்கிற ஒரு நூல் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ எல்லா நோய்களை பற்றியும் முழு விவரங்களை தெரிந்து முதியவர்களுக்கு அறிவிக்கிறார்கள். முதியவர்கள் எப்படி நலமாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். முதியவர்களை பற்றியே நிறைந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றனர். அதே மாதிரி நம்முடைய வீரையன் அவர்கள் இந்த மக்களுக்காகவே இந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வெறும் மருத்துவ படிப்பு மட்டும் படிப்பது சிறந்ததல்ல. ஆனால் நீங்கள் அவர்களுடைய அந்த தியாக உணர்வு, மனித நேயம், மனிதர்களுக்காக அவர்கள் செய்கின்ற இந்த உணர்வு உங்களுக்கு வர வேண்டும். நாளை எங்கேயாவது ஒரு மருத்துவமனையில் வேலை பார்க்கிற பொழுது அவர் இந்த மருத்துவமனையில் படித்தவர், அதனால் இத்தகைய மனித நேயத்துடன் அவர் செயல்படுகிறார் என்று உங்களை பற்றி சொல்ல வேண்டும். அப்படி நீங்கள் மனித நேயத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இங்கு உள்ள மாணவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். ஏன்னா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளில் படிக்கிறார்கள். இந்த மருத்துவக் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் சிறப்பான மருத்துவம், சிறப்பான மருத்துவ சிகிச்சை முதல் ஆண்டிலிருந்தே உங்களுக்கு அந்த கிளினிக்கல் ட்ரைனிங் கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே நோயாளிகளை எப்படி பார்க்க வேண்டும், எப்படி அவர்கள் நோயை தீர்க்க வேண்டும் என்ற பயிற்சி உங்களுக்கு அற்புதமாக தரப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையிலிருந்து மனித நேயத்துடன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லித் தரப்படுகிறது. எனவே இந்த அற்புதமான இந்த நேரத்தை இளைஞர்களாகிய நீங்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா எனக்கு 100 வயதாச்சு. இனிமே நான் எந்த பணியும் செய்ய முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கை காந்தியத்தின் அடிப்படையே அமைந்தது. 16 வயதில் நான் அமெரிக்கன் கல்லூரியிலே மாணவனாக இருந்தபொழுது இந்த நாட்டின்
விடுதலை போராட்டத்தில் 42 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் 6 மாதம் சிறை தண்டனை பெற்று அரிப்புறம் சிறையிலே இருந்தேன். அப்பொழுது மதுரை சிறை ஆரப்பாளையத்திலே இருக்கிறது. கலெக்டர் அலுவலகம் 8-10 கிலோமீட்டர் தாண்டி வைகையின் வடகரையில் இருக்கிறது. என்னை 2 கைகளிலும் விலங்கிட்டு ஆரப்பாளையம் சிறையில் இருந்து மதுரை கலெக்டர் அலுவலகத்தை தெருவிலேயே வீதியில் நடத்தி கூட்டி வந்து அங்குதான் எனக்கு 6 மாத தண்டனை விதிக்கப்பட்டது. பின்பு நாடு விடுதலை பெற்ற பின்பு படித்து IAS ஆன பின்பு எந்த மதுரை படிக்கட்டுகளில் விலங்குடன் ஏறினோ அதே படிக்கட்டுகளில் கலெக்டராக ஏறி நாட்டுக்கு எந்த சேவை செய்தாலும் நாடு உங்களுக்கு பலமுறை அந்த கௌரவத்தை தெரிவித்தார்கள். எனவே இளைஞர்கள், மாணவர்கள், நீங்கள் எல்லோரும் இந்த அற்புதமான பாக்கியமான கல்லூரியை படிக்கிறீர்கள். நீங்கள் இந்த 2 மனிதர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து, அவர்களுடைய தியாகத்தை பார்த்து, அவர்களுடைய மனிதாபிமானத்தை பார்த்து, அவர்கள் தொன்றுக்கென்றே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பதை பார்த்து நீங்களும் அத்தகைய இளைஞர்களாக இருப்பவர்கள் அத்தகைய பணியிலே ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இங்கு பலவே அந்த நோயிலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் அவர்களும் நன்றியுடன் இருப்பார்கள். அவர்களுக்கும் என் பாராட்டுகளை சொல்லி அவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்ற என்னுடைய பிரார்த்தனையை சொல்லி உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை சொல்லி இந்த அற்புதமான பாக்கியத்தை, இந்த வயதில் இனிமேல் எங்கே போய் நான் பேச போகிறேன், இந்த அற்புதமான பாக்கியத்தை என் வாழ்வில் கடைசி காலகட்டத்தில் இந்த அற்புதமான மனநிறைவான நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய வீரர் அவர்களுக்கும் டீன் அவர்களுக்கும் இந்த மருத்துவமனையிலே பணிபுரிந்த அனைவருக்கும் நன்றியை, மாணவர்களுக்கு என்னுடைய ஆசையை சொல்லி விடுகிறேன். உண்மையிலேயே பாக்கியவான்கள் நாங்கள் தான். உங்களுடைய பேச்சை கேட்பதற்கான பாக்கியத்தை பெற்றவர்கள். ஐயாவின் திருக்கரங்களால் நம் முதியோருக்கான வெளிநோயாளர் பிரிவு சிறப்பு விழா இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை கௌரவிப்பதற்கான நேரம். நமது நிறுவனர் மற்றும் வேந்தர் ஐயா அவர்களை, நமது நூற்றாண்டு விழா நாயகன் லட்சுமிகாந்தன் பாரதி IAS ஐயா அவர்களை கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். உங்களுடைய கரகோஷங்களோடு வேந்தர் அவர்கள் நினைவு பரிசனை வழங்குகிறார்கள். அடுத்ததாக நமது வேந்தர் ஐயா அவர்கள் பத்மஸ்ரீ டாக்டர் BS நடராஜன், இந்தியாவின் முன்னோடி மற்றும் முதிய மருத்துவத்தின் தந்தை அவர்களை கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக மருத்துவர்கள் டாக்டர் லீலாவதி, டாக்டர் முரளி கார்த்திக், டாக்டர் வெங்கடேஷ் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம்.
இந்தியாவின் முதியோர் மருத்துவத்தின் கல்வி மற்றும் இந்த துறையில் முதல் இந்திய பேராசிரியர் ஐயா நடராஜன் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களை கௌரவிப்பதில் முக்கிய மகிழ்ச்சி அடைகிறது சவிதா மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை. அடுத்ததாக மருத்துவர்கள் டாக்டர் ஏ வெங்கடேஷ் அவர்களை நமது வேந்தர் ஐயா அவர்கள் கௌரவிப்பார்கள். டாக்டர் முரளி கார்த்திக் அவர்கள், தற்போது மூப்பில் பற்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வோம் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட புத்தகத்தை சவிதா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் அவர்கள் இந்தியாவின் முன்னோடி மருத்துவக் கல்லூரியான சவிதா டென்டல் காலேஜின் நிறுவனர் மற்றும் NIRF ரேங்கில் இந்தியாவின் நம்பர் 1 பல்கலைக்கழகமான சவிதா பல் மருத்துவக் கல்லூரி வேந்தர் அவர்கள் புத்தகத்தை வெளியிடுவார். கீழே விழாமல் நலமாய் வாழும் புத்தகம் வெளியீடு. இப்பொழுது வேந்தர் ஐயா அவர்கள் டாக்டர் ஏ வெங்கடேஷ் மற்றும் டாக்டர் முரளி கார்த்திக் மற்றும் டாக்டர் லீலாவதி அவர்களுக்கு நினைவு பரிசு. தற்போது டாக்டர் லீலாவதி அவர்களுக்கு வேந்தர் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார். தற்பொழுது சிறப்பு விருந்தினர் பத்மஸ்ரீ டாக்டர் நடராஜன் ஐயா அவர்களை நம் முதியோருக்கான வெளிநோயாளர் பிரிவு
வெளிநோயாளர் பிரிவு பெயர் பலகையை திறந்து வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். வேந்தர் ஐயா அவர்களையும் முதல்வர் அவர்களையும் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளலாம். ஐயாவின் எனர்ஜி நம்மளையும் ஆட்கொள்கிறது. முதியோருக்கான வெளிநோயாளர் பிரிவு சிறப்பு விழா. உங்களுடைய எல்லோருடைய ஆசையோடு மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக நாம் அனைவரும் ஆவலுடன் சிறப்பு சொற்பொழிவு மூப்பு சொல்லுமா மன்னிக்கவும். ஆமா நான் எங்க சொல்றேன், நான் எதுவுமே சொல்லேன். மன்னிக்கவும். நோயாளிகள் என்னும் வார்த்தை தமிழ்நாடு பதிவேட்டிலிருந்து நீக்கப்பட்டு மருத்துவ பயனாளர்கள் என்னும் வார்த்தை நீக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது சவிதா சாம்ராஜ்யத்தின் நிறுவனர் சவிதா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். நல்ல காலம் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, அது வரைக்கும் சந்தோஷம். அப்படியா? ஓகே, சரி சரி. சரிப்பா சரிப்பா. ஓ ஓகேப்பா. சரிம்மா. அம்மா இந்த சசி பெருமாள் உங்களுக்கு 5 மினிட் அனுப்பிடுறாங்களாம்மா? சசி பெருமாள். ஓகேம்மா. இது நம்ம கூட இருக்குமா நம்பர்? அப்போ எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்தேற்றுள்ளன. ஆனால் அவற்றுக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பாக இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பு வாய்ந்ததாக நான் கருதுகிறேன். இந்த பிரிவு நமது மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பிரிவுகள் இயங்கி வருகின்றன. அதில் இன்று ஒரு முக்கியமான பிரிவு, முக்கியமான விஷயம், நாட்டுக்கு முதுகெலும்பு, வீட்டிற்கும் ஒரு முதுகெலும்பு சொல்லக்கூடிய முதியோர்களுடைய நலனை பராமரிக்கவும் மேம்படுத்தவும் மனதில் கொண்டு தொடங்கப்பட்டுள்ள இந்த பிரிவை ஐயா லட்சுமணன் பாரதி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். உங்கள் எல்லாருக்கும் பெரிய அதிசயமாக இருக்கும். ஒரு மனிதர் 100 வயதில் இவ்வளவு ஆக்டிவா, நம்மளாம் கூட பிச்சை வாங்கின அவரோட நடக்கவும் முடியல. அவர் டிப்ளமோ நான் படிக்க போலாம் அப்படிங்கிறாரு. அவ்வளவு நலத்தோடு இருப்பதற்கு காரணம் அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய எண்ணங்கள். அவர் சொன்னது நம்ம டாக்டர் எக்ஸாமின் பண்ணி சொன்னாரு, ஹார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் உடனே சொன்னாரு, பிசிக்கல் ஹார்ட் மட்டும் இல்லை, எமோஷனலாகவும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த விதத்துலேயே அவர் ரொம்ப பிரமாதமா இருக்காரு. அந்த இன்னர் ஹார்ட்டும் அவ்வளவு நலத்தோடு இருக்கிறது அவர் இப்படி இருக்கலாம். நாம் அவரை வயசுக்கு மருத்துவமானு எதிர்பார்க்கவே முடியாது, நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு வயது அது. அந்த வயதிலும் அவர் இவ்வளவு ஆக்டிவாக சிறப்பாக பணியாற்றுகிறார் என்றால்
அவருடைய மனதளர் எவ்வளவு தூய்மையாக இருக்கின்றார் என்பதுதான் நமக்கு பொருள். நாமும் மனதளவில் தூய்மையாக இருந்தால், மனித நேயத்தோடு இருந்தால், கட்டாயமாக அவரையே பின்பற்றி நாமும் அவர் மையத்தை எட்டுவோம் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. வீட்டுல எல்லாரும் குழந்தைகள் எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க. பெருசான உடனே நாமளே நம்ம பார்த்துக்கிறோம். ஆனா முக்கால்வாசி வீட்டுல பாத்தீங்கன்னா பெரியவர்களை வயதோ முடிந்தவர்களை பார்த்து ஒரு பாரமாக நினைக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய இந்த முதியோர் இல்லங்கள் தோன்றியுள்ளன. அது இந்த முதியோர் இல்லங்கள் என்பது நாகரீக அடையாளம் அல்ல, அது நமது சீரியல் என்றுதான் நான் நினைக்கின்றேன். நமது கலாச்சாரமே அழித்து வருகின்ற பற்றி உதாரணம் இந்த முதியோர் இல்லங்கள். 10-20 வயது 20 வருஷம் பெற்று வளர்த்து எல்லா தியாகங்களையும் செய்து அவங்க பையனி பொண்ணி ஒரு லெவலுக்கு படிக்க வச்சு கொண்டு விடுற பெற்றோரை ஒரு 40-50 வயது ஆனவுடனே அவங்களை பாரமான கொண்டு போய் எங்கேயாவது தள்ளிடுவோம் அப்படின்ட்டு கொண்டு போய் முதியோர்களுக்கு கொடுத்துறாங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, மனிதநேயம் அங்கு இல்லை. பணம் மட்டும் பெரிய விஷயம் அல்ல, மனிதநேயமே இல்லை. நான் ஒரு முதியோர்களை நாம் கவனிக்கவில்லை என்றால் அவங்களை நான் கொலை செய்வதற்கு ஈடானது என்று நான் நினைக்கின்றேன். அதுக்கு எனக்கு வித்தியாசம். பெருசாக கொலையை பண்ணிடலாம், எங்க போய் அந்த முதியோர்களை கொண்டு போய் விடணும். ஆனா இந்த முதியோர்களை எல்லாம் தத்தெடுக்கிறதுக்கு பிறந்து வந்தவர் நமது டாக்டர் நடராஜன் அவர்கள். அதுல எங்க ஊருக்காக என்பது எனக்கு மிகப்பெரிய அவர் அந்த காலத்துல போய் யூகேல ட்ரைனிங் எடுத்து வந்தாரு. அவர் நினைச்சிருந்தாக்க அந்த யூகே டிகிரி வச்சுட்டு அவர் எவ்வளவோ சம்பாதிச்சு நல்லா வந்திருப்பார். இப்போ நல்லா தான் குறைவில்லை. பட் அவர் ஒரு வாழ்வில் ஒரு லட்சியம், முதியோர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு அவர் பட்ட இன்னங்கள் கஷ்டங்கள்லாம் வார்த்தை விவரிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவருக்கு வந்தது உங்களுக்கே தெரியும். நம்ம கவர்மெண்ட்ல எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு போராடி முதலாக இந்தியாவிலேயே முதியோருக்குன்னா ஒரு பிரிவை சென்னை பொது மருத்துவமனையை தொடங்கினார். அந்த தொடக்கத்துக்கு அவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் அந்த கஷ்டத்தை அவருடைய சொந்த இதுக்கு இருந்ததா இன்னைக்கு நேரமும் இதை விட பல மடங்கு மேலே போயிருப்பார் வசதி வாய்ப்புகளில். ஆனா அவர் கொண்டு மட்டும் மனை நேரம் தந்திருக்கும் முதியோர்கள் மருத்துவத்தின் தந்தை என்ற பெயர் அவருக்கு இப்ப கிடைத்திருக்கிறது. அதை பயணியர் ஃபர்ஸ்ட் டு பி இன்வென்ஷன் அப்படிங்கிறது எப்பவுமே வரலாற்றில் நிறைவாக நிற்கக்கூடியது. அந்த வரலாற்றில் பெரும் பேர் பெற்ற திரு நடராஜன் அவர்கள் நம்மையே இருக்கின்றார்கள். அவருடைய உத்தரவின் பேரில் நாம் இந்த பிரிவை தொடங்கி இருக்கின்றோம். அவரும் எங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்திருக்கின்றார். ஆகவே நமது மருத்துவமனையில் இன்று முதல் முதியோருக்கென்ற தனி பிரிவு, முதியோருக்கென்ற தனிப்பிரிவு, அவர்களுடைய வசதிக்கேற்ப அந்த பிரிவில் எல்லா வசதிகளும் உள்ளன. அப்படிதான் அவர்களுடைய எல்லா போறது வரதெல்லாம் கஷ்டம் இல்லாம இயல்பா ஈஸியா போற மாதிரி இடம் வச்சு அங்கேயே எல்லா உங்களுக்கு வேணுங்கிற எக்ஸ்ரே லேபு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்து நீங்க எங்கேயும் வெளியே போக வேண்டியதில்லை. அவை அனைத்தும் உங்களுக்கு இலவசமாகவே செய்யப்படும். ஒன்றும் அதுக்கு நான் சார்ஜ் பண்றதில்லை. அவன் சொன்ன மாதிரி அட்மிட் ஆக வேண்டியது ஒரு சூழ்நிலை வந்தால் இந்த அட்மிஷனுக்கு நாங்கள் உடனே அவங்களுக்கு 5000 ரூபாய் எந்த விதமான கேள்வியும் தான் கொடுத்தோம். அந்த 5000 ரூபாய் வச்சுட்டு அவங்க சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கே தெரியுங்க, நூற்றுக்கணக்கான சிற்றுண்டி விடுதிகளோட ஒன்று அதுல சாப்பிட்டுக்கலாம், வேணுங்கிற மெடிசன்ஸ் வாங்கிக்கலாம். மற்ற என்ன செலவுனா நோ கொஸ்டின்ஸ் ஆகும். நீங்க இந்த 5000 ரூபாய் இந்த செலவு தான் பண்ணணும், இதுதான் செய்யணும்னு கிடையாது. உங்களுக்கு 5000 உங்களுடைய சொந்த பணம் மாதிரி நீங்க எது வேணாலும் செய்யலாம். அதை நாங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டோம். இந்த வசதியெல்லாம் நீங்க பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் அனைவரும் நலம் பெற வேண்டும். இந்த வசதி பயன்படுத்த வேண்டும் நான் சொல்றேன்.
இவ்வளவு வசதிகள் இருக்கின்றன. நீங்க எல்லாம் நோயற்று இருக்க வேண்டியது எங்களுடைய ஆசை. நோய் எவ்வளவு வேணும் அது நீங்க வந்து அட்மிட் ஆகணும், 5000 ரூபாய் பணம் வாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க எல்லாம் நோய் இல்லாம இருக்கணும். அப்படி நோயுற்று காலத்தில் கட்டாயமாக உங்களுக்கு ஒரு மனதிலே ஒரு உறுதி வேண்டும். நம்ம குழந்தைகளை நம்மளை பார்த்தீங்கன்னா கூட சவித்தாய் இருக்குது. நம்ம உணவுக்கு எல்லா இதுவும் உணவு கொடுத்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து எங்க செவிலியெல்லாம் சப்போர்ட்டும் கொடுத்து மனதளவிலையும் கொடுக்க நல்லா சப்போர்ட் கொடுப்பாங்க. வெறும் இது மட்டும் இல்லை, பொருளா மட்டும் கொடுக்கறது இல்லை, மனதளவிலே கொடுத்து வந்து ஒரு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து இப்படி நல்லபடியாக கவனிக்குவாங்க. அதுதான் எங்களுடைய லட்சியம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பில் தங்கள் அனைவருக்கும் வள்ளுவரின் வாக்கு பெரியாரை பேணாது ஒழுகி பெரியாரா பேரா இடுமை தரும் இன்னும் வள்ளுவரின் வாக்குக்கு ஏற்றாற்போல் எங்களுடைய வேந்தர் ஐயா அவர்கள் மிகச்சிறந்து உரையாற்றினார். அவரை அடுத்து நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் பத்மஸ்ரீ வி.எஸ். நடராஜன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். ஓம் சக்தி. அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங். எனது குரல் மாறி இருக்கிறது. என்னுடைய குரல் இல்லை. ஒரு 10 நாளைக்கு முந்தி தென்காசியில் ஒரு மெடிக்கல் கேம்ப், ஆழ்வார்குறிச்சி பக்கத்தில் சிவசாமி நடத்த ஒரு மருத்துவ கேம்ப், 2-3 மருத்துவ கேம்ப் பண்ணிட்டு வரும்போது உடல் தொண்டை கட்டி ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஒரு ஆன்டிபயோட்டிக் ரொம்ப பெட்டர் ஆகிட்டேன். இதுக்கு நீங்கள் டாக்டர் காமிச்சா வீட்டில் தான் ஆரம்பிட்டாங்க. ஸோ இந்த குரல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது நாட் டு ஏஜிங் ப்ராசஸ், ஸ்டில் ஐம் யங், ஸ்டில் ஐம் ஆக்டிவ், ஒன்லி பிகாஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஐம் ஆல்ரெடி நவ். இன்னைக்கு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் மீட்டிங் பண்ணோம். வீரேந்திர பற்றி கொடுத்து ஜீரியாட்ரிக் ஓபி. ஏன்னா சிட்டியில் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஜீரியாட்ரிக் இருக்காங்களோ இல்லையோ, தி ஸ்டார்டட் ஜீரியாட்ரிக் வார்டு. அப்போ நான் சொன்னேன், இங்கே ஏன் இங்கே ஆரம்பிக்கக்கூடாது? இங்கே எல்லா துறையுமே இருக்குது. நல்ல சிறப்பாக செஞ்சு விட்டுருக்கீங்க. ஜீரியாட்ரிக் கண்டிப்பாக ஆரம்பிச்சு போது முதல்ல ஓபி ஆரம்பிக்கலாம், அப்புறம் நோய் பிரிவு ஆரம்பிக்கலாம், அப்புறம் வார்டை எக்ஸ்பாண்ட் சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம். சரி, இப்போ யாரை வச்சு நான் ஓபி ஆரம்பிக்கிறது? ஏன்னா இது வந்து ஒரு மைல் ஸ்டோன், இது 1000 பயிர் மாதிரி இருக்கு. அப்போ நாங்கள் யோசிச்சு நான் சொல்கிறேன், ஒரே ஒரு தான் லட்சுமண் பாரதி ஐயா ஒரு வரவழைக்கு பொறுப்பு கண்டிப்பாக வருவாருன்னு. அதே மாதிரி நீங்கள் வந்து சிறப்பு செய்திக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதில் வந்து முதியோர் மருத்துவத்தை பற்றி அவங்க பின்னால் நான் பேசுகிறேன். 2 நூல்கள் 2 வெளியிட்டுருக்கோம். ஒன்று முதுமையில் இதே விடாமல் நலமாய் வாழ்வோம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஏஜ் ஆக நிறைய ப்ராப்ளம் இருக்கு. பட் காமனாக ட்ரீட்டபிள் ப்ராப்ளம் ஒன்லி ஃபால்ஸ். குழந்தை கீழே விழுந்தா இது ஓடி போயிருக்கும்னு தெரியும். இது முதியோர்கள் கீழே விழுந்தாங்கன்னா எல்பிஜிடி, ட்ரோமா, மல்டிபிள் ஃப்ராக்சர், பெட்டட் அண்ட் டெத், இப்படி பல இதுகள் இருக்கிறாங்க. அதுக்காக தனியாக ஒரு நூல் முதுமையில் நலமாய் ஓடும்னு சொல்லிட்டு ஒரு நூல் அரசாங்கத்தின் சார்பாக நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அது கலந்து கொண்ட அனைவருக்கும் அந்த நூல் இலவசமாக வழங்கப்படுவதை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக 2வது நூல் வந்து முதுமையில் மருத்துவ நலம் பேணுவோம். இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டியாலஜி, ஒரு நியூராலஜி, ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், கேன்சர், இது கொடுக்குற முக்கியத்துவம் வந்து டென்டல் கொடுக்குறது கிடையாது. இது ஒன்றும் எமர்ஜென்சி இது வர்றது கிடையாது. மேக்ஸிமம் எமர்ஜென்சி வந்தால் பல்வலி, இல்லை பல் வந்து கீழே உடைஞ்சிடும், இல்லை பல் கீழே அவ்வளோதான். ஸோ ஒரு லேக் ஆஃப் அவேர்னஸ் வேணும். அப்படி நினைக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் நடக்கும்போது சவிதான மாதத்தில் முதல்ல வரதே டென்டல் தான் வரும். அந்த இன்ஸ்டியூட்டில் நாம் ஏன் டென்டல் சார்ந்த ஒரு நூலை வெளியிட பண்ண என்ன பண்ணி தான் இந்த முதுமையில் பருக்கள் நடக்கிற ஒரு நூல் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். நீ வாங்கி படித்து பாருங்க. ஸோ மெனி திங்ஸ் அதில் நிறைய டாக்டர்ஸ் வந்து கோஆப்ரேட் பண்ணி ஜீரியாட்ரிஷன். நான் ஒரே ஒரு கட்டுரை மட்டும் எழுதுகிறேன், முதியோர் நலம் ஒரு கட்டுரை. மற்ற கட்டுரை எல்லாமே டாக்டர் லீலாவதி, முரளி கார்த்திக், வெங்கடேஷ், சதி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். நீங்கள் ஒருத்தர் படித்து பாருங்க. கடைசி சாப்டர்ல வந்து நானே ஒரு பேஷண்டாக மாறி நானே ஒரு உதாரணம் நான் கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு. இந்த வயதானவங்களுக்கு பல் கட்டணுமா, எந்த ப்ரஷ் யூஸ் பண்ணணும், ஆயுள் புள்ளிக்கு சௌகரியமா, அப்புறம் இந்த மெலிகினன்சி வயசான இடத்துல பல்ல என்ன புற்றுநோய்கள் வரும் என்ன, இப்படி வந்து கடைசி சாப்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாரும் அந்த சோக்க படித்து பாருங்க. நான் அதிக நேரம் பேசுறேன். அடுத்து நம்ம முடிச்சுட்டு ஒரு சுமார் ஒரு 1/2 மணி நேரம் பேச போகிறேன்.
இந்த டாபிக் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். முதுமை என்பது சுகமா சுமையா, அது எப்படி சுகமா இருக்க முடியும், யாருக்கெல்லாம் சுகையா மாறுகிறத இவர்களை பேசுகிற. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி உரை வழங்குவதற்காக நமது மருத்துவ கண்காணிப்பாளர் நண்பர்களுக்கு ஒரு வரலாற்று விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு பல் இதை காப்போம்னு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார். இதை பற்றிய ஒரு வரலாறு உங்களுக்கு தெரியும். 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முதலமைச்சர் தமிழக மக்களின் பற்களை பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணினார். அதற்காக ஒரு திட்டத்தை வகுத்தார் என்பது பலருக்கு தெரியாமல் இருக்கிறார். 50 வருடங்களுக்கு முன்பு நான் ஹெல்த் செக்ரட்டரியாக இருக்கிறேன். மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள் ஏதோ ஹார்ட் அட்டாக்கு, பிபி இதுக்கெல்லாம் பண்ணலாம் இல்லை, என்னை கூப்பிட்டு அனுப்பினார். நான் பொதுக்கூட்டங்களுக்கு செல்லுகிறேன். என் முன்னால் பெண்கள் தான் உட்காருகிறார்கள். அவர்களை பார்க்கிறேன். அவர்கள் பல்லெல்லாம் சரியா இல்லாமல் தெரியுது. இதற்கு என்ன செய்யலாம்? ஒரு முதலமைச்சர் மக்களுடைய பல் நலத்தை பற்றி எண்ணினார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு. நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, நம்ம என்ன செய்வோம், சொன்னா அதை செய்வோம், அவ்வளவுதான். அதனால் அவருக்கு மக்களுடைய நலம் உடனே கூட்டார். தமிழகம் எங்கும் இலவச பல்பொடி வழங்குதல் என்ற திட்டத்தை அமல்படுத்தினார். கிராமங்களுக்கு செல்லுங்கள், மக்களிடம் செல்லுங்கள். அவங்க செங்கல் பொடியெல்லாம் வச்சு பல்ல தேய்க்கிறதா நான் கேள்விப்படுகிறேன். இந்த பல்பொடியை கொடுத்து காலையும் மாலையும் இந்த பல்பொடியினால் அவர்கள் பல் துலக்க வேண்டும் என்று அவர்களுக்கு பயிற்சி கொடுங்கள் என்று சொல்லி 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முதலமைச்சர் தமிழகத்தின் மக்களுடைய பற்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய திட்டத்தை வகுத்தார் என்பதை இந்த நூல் வெளியிடும் பொழுது நாம் மன நிறைவுடன் அதை நினைக்க வேண்டும் என்ற இந்த வரலாறு. நன்றி ஐயா. நிகழ்ச்சி நிறைவாக நன்றி உரையாற்ற மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் பொன்னம்பல நமச்சிவாயம் ஐயா அவர்களை வரவேற்கிறேன். அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக முதியோர் தின விழா ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகின்றது. அந்த விதத்திலே இன்று அக்டோபர் மாதம் 16ஆம் நாள் நம்முடைய சவிதா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை